ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னிலேருந்து நான் ஒரு புது சீரீஸ் ஆரம்பிக்கலான்னு நினச்சேன். என்னோடய யூடியூப் சேனலில் நான் ஒரு புது புக் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். சைக்காலஜி ஆஃப் மணி பை மோர்கன் ஹவுசல். ஸோ இது படிக்க படிக்க இதோட கருத்துக்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் இந்த சீரீஸ். இந்த வீடியோவில் இந்த புக்கு ஏன் முக்கியம், இந்த ஆசிரியர் யார், இவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த எபிசோட்லேருந்து ஒரு சாப்டராக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி உங்களுக்கு விளக்க ட்ரை பண்ணுறேன். மார்கன் ஹவுசல் யார் இவருன்னு பார்த்தீங்கன்னா, ரெனவுண்ட், அதாவது பிரசித்தி பெற்ற நிதி நாளிதழான த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லுவாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, இங்கே எக்கனாமிக் டைம்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்தியாவில். அதே மாதிரி அமெரிக்காவில் த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்னு ஒன்று இருக்குது. அது நிதி ரிலேட்டட் செய்திகளை தர ஒரு நாளிதழ். அதில் ஒரு கட்டுரை ஆசிரியராக புரிஞ்சவர். மற்ற நிதி ரிலேட்டட் ஆத்தர்ஸோட இவர் எப்படி டிஃப்ரெண்ட்னா, யூஸ்வலாக இந்த நம்பர்ஸ் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லைங்களா. நீங்கள் இந்த மார்க்கெட்டில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி தான் முக்கால்வாசி ஃபினான்ஸ் ரிலேட்டட் புக்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இவர் எப்படின்னா புக் பேர் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சைக்காலஜி ஆஃப் மணி. அதாவது மணி பொருளாதாரம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருக்க உளவியல் என்ன, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற புக்கு. இவரோட கருத்துக்களுமே எப்படி இருக்குன்னா, நம்பர்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ரியல் டைமாக நம்மளோட லைஃப்பில் நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இதில் நான் ஒரு சாப்டர் இப்போ படித்து முடிச்சிருக்கேன். என்னால் அவர் கூறியிருக்கிற முக்கால்வாசி கருத்துக்களோட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. உங்களுக்கு ஏன் இல்லை, நம்ம ஏன் இந்த புக்கை படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே பணத்தை எங்கேயாவது முதலீடு செய்யணுன்றத பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா. ஆனால் முக்கால்வாசி யூடியூப்பு இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, என்ன பண்ணணும்னு சொல்லுதே தவிர நீங்கள் மன ரீதியாக எப்படி அதுக்கு தயாராகணும், இல்லைன்னா நிதி இல்லைன்னா காசை வச்சுட்டு நீங்கள் எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க, அது ஏன் அப்படி நடக்குது, அந்த மாதிரி அதுக்கு பின்னாடி இருக்க உளவியலை சொல்கிறது ரொம்ப கம்மி. அது இந்த புக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. உங்களோட தான் நானும் படிக்க போகிறேன். இது நம்ம 2 பேருக்குமே ஒரு நல்ல ஜேர்னியாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸோ தட் ஆஸ் நான் படிக்க படிக்க நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எஸ், பாய்.